ராஜேஸ்வரி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலில் அவர் வழிபாடு செய்ய சென்ற போது அவர் அர்த்த மண்டபத்திலேயே இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டார் என்ற செய்திகள் வெளியானது. இதனால் கருவறைக்குள் இளையராஜாவை நுழைய விடவில்லை என்று அந்த செய்தி ஒரு பரவலான ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் இளையராஜா தரப்பில் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அர்த்த மண்டபத்தில் தான் நிறுத்தப்பட்டதாக வெளியான செய்தி தவறானது என்றும், தாம் அறிந்தே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று அந்த இடத்தில் நின்று வழிபாடு செய்தேன் என்றும், எந்த நேரத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் இளையராஜா வெளியிட்டுள்ள அந்த விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதந்திகளையும் ரசிகர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் இசையமைப்பாளர் இளையராஜா விடுத்துள்ளார். இளையராஜா நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய போது அவர் அர்த்த மண்டபத்திலேயே அங்கிருந்த ஜீயரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் என்ற செய்தி வெளியானது. ஆனால் அவ்வாறு வெளியான செய்தியில் உண்மையில்லை, தாம் தடுத்து நிறுத்தப்படவில்லை, தாம் தெரிந்தே அந்த இடத்திலிருந்து வழிபாடு செய்தேன் என்றும், எந்த நேரத்திலும் என்னுடைய சுயமரியாதையையும் என்னுடைய பண்பாட்டையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த ட்விட்டர் விளக்க அறிக்கையில் இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை உள்நோக்கத்தோடு பரப்பி வருகிறார்கள் என்றும், ரசிகர்களும் பொதுமக்களும் அதை நம்ப வேண்டாம் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா வெளியிட்டுள்ள அந்த விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி, நேர்லி ஆண்டாள் கோயில் விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் இளையராஜா தற்பொழுது விளக்கமளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட பார்த்தோம்.